இது வரைக்கும் உங்களோட ஸ்டாலின் முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமாக வருது? வணக்கம்மா, எந்த ஊர் பண்ணீங்க? உங்கள் பேர் என்னம்மா? இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்கள் வந்தீங்க? சரி சரி சரி. சரிம்மா, இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? சரி சரி சரி. நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி, அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா? ப்ராப்ளம் இருக்கா? பண்ணி கொடுத்துருக்கோம் சார். எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு ஷேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி சார், அதிகமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமா வருது. இன்ஃபேக்ட் இதுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார். இதுக்கு அடுத்தது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார். பட்டா டிரான்ஸ்பர், இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸோட காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அப்புறம் ரேஷன் கார்டுல நேம் ஆட் பண்றது, நேம் டெலீட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார். சார் வனிதா சார், ஸ்ரீபெரும்புதூர் சார். சரிம்மா, என்ன கோரிக்கைக்கு வந்திருக்கீங்க? என்ன கோரிக்கை உங்களுக்கு? சார், ஜாதி சர்டிஃபிகேட்டும் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணேன் சார். 2 டேஸ்ல எங்க திருப்பி கொடுத்துருக்காங்க சார். கிடைச்சிச்சு உங்களுக்கு? சந்தோஷம் தானா? ஓகே சார், சந்தோஷம் சார். இது வரைக்கும் எத்தனை மனுக்கள் வந்திருக்கு? அந்த மனுக்கள்ல எது அதிகமா வந்திருக்கு சொல்லுங்க சார். நமக்கு இது வரைக்கும் சார் 12,492 மனுக்கள் நம்மளுக்கு டோட்டலா வந்திருக்காங்க சார். இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லாம இருக்கக்கூடிய மனுக்கள் சார். இது அரௌண்ட் ஒரு 901 அப்ளிகேஷன்ஸ்க்கு இமிடியேட் டிஸ்போசல் கொடுத்துருக்காங்க சார், which is around 80% சார். மீதி இருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் நம்ம 45 days is the maximum சார். within 15 to 20 days நம்ம பெட்டிஷன்ஸ் என்கொயரி பண்ணிட்டு 99% நம்ம அப்ரூவல் கொடுத்துருவோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களுக்கு வந்த பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலியில் கலந்துரையாடினார். மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னையில் அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவ ஓய்வில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இன்றைய தினம் காணொலி வாயிலாக ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார். இந்த ஆய்வுக்கு பிறகாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவை அவரது சமூக வலைதள பதிவு ஐடியிலிருந்து வெளியிட்டிருக்கிறார். அதுல அரசு கோப்புகளிலும் இன்றைய தினம் கையெழுத்திட்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் முதலமைச்சர் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என்று மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக அவருடைய சமூக வலைதளத்தில் அவரது பதிவானது இடம்பெற்றிருக்கிறது. மருத்துவமனையில் இருந்தபடி இன்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கேட்டிருந்ததாகவும் முதலமைச்சர் அந்த சமூக வலைதள பதிவுல தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தாலும் அவர் மருத்துவமனையில் இருந்தவாறே அலுவல் பணிகளை தொடர்வதற்கான எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு உடல் தகுதியுடன் இருக்கிறார் என்று அப்போலோ மருத்துவமனை தெரிவித்திருந்த சூழல்ல மருத்துவமனையில் மருத்துவருடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் அவர் மருத்துவ ஓய்வில் இருந்தாலும் கூட மருத்துவமனையில் இருந்தவாறே அரசு அதிகாரிகள் உயர் அலுவலருடன் முதலமைச்சர் அவ்வப்போது ஆலோசனை நடத்துவதும் அரசு சார்ந்த உத்தரவுகளை கொடுப்பதும் அறிவுறுத்தல் கொடுப்பதும் என்ற நிகழ்வுகளை மருத்துவமனையில் இருந்தபடியே கவனித்து வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்து அதனுடைய மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கங்களை கேட்பதற்காக காணொலி வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு நடத்தியிருந்தார். இந்த ஆய்வின் போது முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் மற்றும் தலைமை செயலாளர் உடன் இருந்தனர். அப்பொழுது கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்ட ஆட்சியருடன் காணொலி வாயிலாக ஆய்வு நடத்திய முதலமைச்சர் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார். அதுவும் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு வரக்கூடிய அந்த முகாமில் எந்த மனுக்கள் வருகின்றன, அந்த மனுக்களில் எவை என்ன கோரிக்கை என்ற கேள்வியும் முதலமைச்சர் கேட்டிருந்தார். அதில் அதிகமாக வரக்கூடிய மனுக்கள் பட்டா மாறுதல் மற்றும் பட்டா பெயர் மாறுதல் உள்ளிட்டவை இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை கேட்டு அதிக மனுக்கள் வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். மேலும் பொதுமக்களுடன் இந்த கலந்துரையாடிய முதலமைச்சர் முகாம்கள் வந்ததற்கு பிறகாக அவருடைய குறைகள், அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதா, அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முகாம்களில் செய்து தருகிறார்களா
என்ற கேள்வியும் முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களிடம் கேட்டு இந்த முகாம் கூட்டம் தொடர்பான ஒரு ஆலோசனையும் ஆய்வு நடத்தியிருந்தார். இந்த நிலையில இந்த ஆய்வு நடத்தியது மட்டும் இல்லாமல் நேரடியாக விரைவில் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என்று முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தவாறு சமூகத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.